ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சுட்டு விடை. வெரி சிம்பிள். நீங்க தெளிவா கவனிச்சுடுங்க. ஒரே எக்ஸாம்பிள வச்சு ஒரு 5 எழுத்து வரிசையா கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தன் என்கிட்ட வந்து கேட்குறான், "சார்" இவன் என் வீட்டுக்கு வந்து கேட்குறான். நான் வீட்ல இருக்கேன் வந்து கேட்குறான். "சார் அ கடை எங்க எங்க இருக்கு?" அப்படின்னு கேட்குறான். சரியா? "இங்க கடை இருக்கா? கடைக்கு எங்க எப்படி போகணும்னு?" கேட்குறான். அப்ப நான் உடனே சொல்றேன், சுட்டி காட்டி தான் சுட்டு விரல். அப்படிதானா? சுட்டு விரல். நான் சுட்டி காட்டி சொல்றேன். இப்படி நேரே போய் வலது பக்கம் திரும்பி கொஞ்சம் லெஃப்ட்ல போங்க. அப்போ கடை இருக்கும். அப்படின்னு சுட்டி காட்டி சொல்றது தெரியுமா? அதான் சுட்டு விடை. ஒருத்தன் கேட்கக்கூடிய கேள்விக்கு சுட்டி காட்டி பதில் சொன்னா அதான் சுட்டு விடை. புரிஞ்சுதா? ஓகேவா? இப்படி சுட்டி காட்டி சொல்றோம்ல, இப்படி போ, அப்படி போ அப்படின்னு சுட்டி காட்டி சொல்றோம்ல, அதான் சுட்டு விடை. ஓகேவா? அதே போல அடுத்தது பார்த்தீங்கன்னா மறை விடை. மறைன்னா மறுத்து சொல்றது, இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? கடைக்கு போவியா? போக மாட்டேன். மறை விடை. மறைனா மறுத்து சொல்றது. அப்போ ஒரு ஆளு கேட்கக்கூடிய கேள்விக்கு விடையை வந்து மறுத்து சொன்னா அதுதான் என்ன விடை? என்னது? மறை விடை. ஓகேவா? மறுத்து சொல்றது. மறுத்து கூறும் விடை. ஓகேவா? நான் போக மாட்டேன்னு சொன்னா மறை விடை. அடுத்து கேட்குறாங்க, டேய் கடைக்கு போவியா? கடைக்கு நான் போவேன்னு சொன்னா நேர் விடை. கடைக்கு நான் போக மாட்டேன்னு சொன்னா மறை விடை. ஓகேவா? கடை தெரு எங்க உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா சுட்டி காட்டி இப்படி போ அப்படி போன்னு சுட்டி காட்டி சொன்னா சுட்டு விடை. எக்ஸாம்பிள் பாருங்க ஒன்னே தான். கடை. கடைக்கு கடை எங்க இருக்கு? அங்க இருக்கு. சுட்டி காட்டி சொல்றேன். கடைக்கு நீ போவியா? போவேன் அப்படின்னு சொன்னா நேர் விடை. போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா மறை விடை. மறுத்து கூறுனா மறை விடை. நேர்னா நேர் விடைன்னா நான் உடன்படுதல். உடன்படுதல். அதாவது எப்படின்னா போவியா? போவேன். உடன்படுதல். அதான் நேர் விடை. இப்படி உடன்பட்டு நான் போவேன்னு சொல்லியாச்சுட்டு அது நேர் விடை. இது 3க்கு நீங்க பாத்தீங்கன்னா கேட்ட உடனே டக்குனு பதில் சொல்ற மாதிரி இருக்கா, வெளிப்படையா இருக்கா? அதான் அது வெளிப்படை. மொத்தம் 3. குறிப்பா 5. சரியா? சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஏவல் விடை. சரியா? ஏவல் எல்லாமே ஒரே எக்ஸாம்பிள் தான். அதை நீங்க பார்த்து அதை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கடைக்கு போவியா? நீ போ. ஏவல்னா என்ன? ஆர்டர் தானே, கட்டளை. ஆர்டர் போடுறது. அப்போ அந்த ஆர்டரை ஏவல்ல விடையுமே எப்படி இருக்கணும்? ஏவல்ல இருக்கணும். சரியா? ஆர்டர் போடுற மாதிரி இருக்கணும். ஒரு ஆளு கேள்வி கேட்கிறாரு, என்ன கடைக்கு போவியா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதிலும் எப்படி இருக்கணும்? ஏவல். நீ போ. அப்போ ஆர்டர் தானே, நீ போ, கட்டளை. புரியுதா? அப்போ நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. கடைக்கு கடை எங்க இருக்குன்னு கேட்டா அங்க சுட்டி காட்டினா அது என்னது? சுட்டு விடை. அதே போல கடைக்கு நீ போவியான்னு கேட்டா போவேன்னு சொன்னா உடன்பட்டா என்னது? நேர் விடை. போக மாட்டேன்னு சொன்னா மறை விடை. அதே கடைக்கு போவியான்னு கேட்டா இன்னொரு கடைக்கு போவியா? நீ போ அப்படின்னு சொன்னா ஏவல் விடை. பாத்தீங்களா? வரிசையா 4மே ஒரு ஈஸி தான். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா என்னது? வினா எதிர் வினாதல். வினா எதிர் வினாதல். இதுவும் அதே சேம் தான். கடைக்கு என் கூட வாரியா? நான் கடைக்கு போறேன். என் பையன்கிட்ட கேட்குறேன், என் கூட இல்லை கடைக்கு வாரியா? நான் வராம இருப்பேனா? வினா எதிர் வினாதல். நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு விடையே என்னது? கேள்வியாக சொல்றது. புரியுதா? விடையை சொல்றது. வினா எதிர் வினாதல். திரும்பவும் கேள்வியாகவே பதில் சொல்றது. எப்படி? நான் வராமல் இருப்பேனா அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் வருவேன்னு தான் அர்த்தம். ஆனா எப்படி? அதை கேள்வியா கேட்டு பதில் சொல்றது. வினா எதிர் வினாதல். நாம கேட்கக்கூடிய கேள்விக்கு இன்னொரு கேள்வியையே விடையாக பதிலளிப்பது. ஒருவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு கேள்வியையே விடையாக பதிலளிச்சா அதான் வினா எதிர் வினாதல். என் கூட கடைக்கு வாரியா? நான் வராம இருப்பேனா? நான் வந்து ஊர்ல கோயில் திருவிழா அடுத்த வாரம் போறேன், நீ வாரியா? நான் வராம இருப்பேனா? நான் இல்லாமலா? சொல்றோம் இல்லையா? இதுதான் வினா எதிர் வினாதல். அடுத்தது பாத்தீங்கன்னா உற்றது உரைத்தல். சரியா? வினா எதிர் வினாதல் பார்த்துட்டோம். உற்றது உரைத்தல். பிடி பீரியட் வந்தா எல்லாருக்குமே சந்தோஷம். யாராவது பீச்சில் போய் விளையாடாம இருப்போமா? கண்டிப்பா எல்லாருக்குமே விளையாட்டுனா பிடிக்கும். அப்படிதான். இப்போ பிடி பீரியட் நீங்க எல்லாம் விளையாட்டு இருக்குது. ஒரே ஒரு மாணவன் வந்து என்ன பண்ணல? விளையாடல. அங்க உட்கார்ந்துருக்கான். அப்ப நீங்க போய் கேட்குறீங்க, டேய் ஏன்டா நீ விளையாடலையா அப்படின்னு கேட்குறீங்க. அதான் நல்லா உற்றது உரைத்தல். உற்றது உரைத்தல்னா நம்மளுக்கு நடந்ததை சொல்றது. நமக்கு நடந்ததை சொல்றது. உற்றதை நடந்ததை சொல்றதுதான் உற்றது உரைத்தல். புரியுதா? நடந்ததை கூறுவது உற்றது உரைத்தல். அப்ப அவன் என்ன சொல்லியானா? எனக்கு கால் வலிக்குது அதனால நான் விளையாடல. உற்றதை உரைத்தல். எனக்கு கால் வலிக்குது அதனால நான் விளையாடல.
கால் வலிக்குதுன்னு சொன்னா உற்றதுரைத்தல். விளையாடாம இருக்கான். டேய் ஏன்டா விளையாடல? நான் விளையாடுனா எனக்கு கால் வலிக்கும். உருவது குரல். புரியுதா? நடக்க போவதே குரல். நான் விளையாடுனேன்னா எனக்கு கால் வலிக்கும். நான் விளையாடுனேன்னா எனக்கு கை வலிக்கும். சரி அது மட்டும் தானே, அப்போ வெறும் விளையாடுறது மட்டும் தானே உற்றதுரைத்தல் உருவது குரல் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதுவும் கிடையாது. டேய் நீ ஏன்டா சாப்பிடல? நீ ஏன்டா சாப்பிடல? எனக்கு வயிறு வலிக்குது. எனக்கு வயிறு வலிக்குது, நான் அதனால சாப்பிடலன்னு சொன்னாலும் அது எனது உற்றது உரைத்தல். சரியா? டேய் ஏன்டா நீ சாப்பிடல? நான் சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும். நான் சாப்பிட்டா என் வயிறு வலிக்கும் அப்படின்னு சொன்னா உருவது குரல். புரியுதா? இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா பார்த்துடுங்க. நான் சாப்பிட்டா என் வயிறு வலிக்கும் அப்படின்னு சொன்னா உருவது குரல். உருவதுன்னா நேரப்பு நடக்க போவதே சொல்றது. உற்றது உரைத்தல்னா நடந்ததை சொல்றது. எனக்கு கால் வலிக்குது, எனது வயிறு வலிக்குது, அதனால எனக்கு சாப்பிட முடியல, இப்படி சொல்றது தான் எனது உற்றது உரைத்தல் உருவது குரல். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 8வது வந்து இனமொழி விடை. அதாவது இனமொழி விடை அப்படின்னு சொன்னா ஒரு கொஸ்டின் கேட்டா அதுக்கு இனமான இன்னொரு விடை பதிலளிப்பது. புரியுதா? இனமொழி அதற்கு தொடர்புடைய இன்னொன்றை பதிலாக கூறுவது. புரிஞ்சா? கேட்கக்கூடிய கேள்விக்கு தொடர்புடைய, அதாவது அதற்கு இனமான மற்றொரு விடையை வந்து கூறக்கூடியது தான் எனது இனமொழின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ உங்ககிட்ட நான் கேட்குறேன், டேய் உனக்கு கட்டுரை எழுத தெரியுமா? அந்த நீங்கள் என்ன சொல்கிறேன்னா கட்டுரை எழுத தெரியுமான்னு கேட்டால் எனக்கு கட்டுரை எழுத தெரியாது, கடிதம் எழுத தெரியும். இப்போ கட்டுரை கடிதம், புரியுதா? இதெல்லாம் ஒரே கேட்டகரி. இனமொழி அதான் இனம், ஒரே இனம். கேட்டகரின்னா என்ன? ஒரே இனம். அப்போ கட்டுரை உனக்கு எழுத தெரியுமா? எனக்கு வந்து கடிதம் தான் எழுத தெரியும். உனக்கு கடிதம் எழுத தெரியுமா? எனக்கு கட்டுரை தான் எழுத தெரியும். ஒரே இனம். ஓகேவா? உனக்கு பாடல் வருமா? பாடல் பாட முடியுமா? நான் பாடல் பாட மாட்டேன், நான் நல்லா ஆடுவேன். ஓகே, புரியுதா சொல்றது? அப்போ பாட தெரியுமான்னு கேட்டா ஆட தெரியும்னு சொல்றது. ஒரே கேட்டகரி, ஒரே இனம். இதுதான் இனமொழி. ஒரே இனத்துல உள்ள ஒரு கொஸ்டின் கேட்டா அதற்கு தொடர்புடைய இன்னொரு இதை சொல்றது தான் என்னது? பதிலளிப்பது தான் இனமொழின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இதுதான் இனமொழி விடை. இப்படி விடை மொத்தம் 8 வகைப்படும். ஓகேவா? நல்லா புரிஞ்சிருங்க அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.